எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு ஒளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புதுசாக திருமணமான கணவனும் மனைவியும் ஒரு நகரத்தில் குடிபெயர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹாலில் உட்காந்து காஃபி குடிக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு பெண் துணி துவைத்து போடுறதோட ஒரு காட்சி அந்த பெண்ணுக்கு தெரியுது. அப்போ அந்த பெண் அந்த கணவனிடம் சொல்கிறா, பாருங்க, அந்த பெண்ணுக்கு துணியே துவைக்க தெரியல, துணிகளெல்லாம் புள்ளி புள்ளியாக அழுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அந்த கணவன் பேசாமல் எந்த பதிலும் சொல்லாமல் எந்திரிச்சு போயிடுறான். திருப்பி அடுத்த நாளும் அந்த பெண் அந்த கணவனிடம் அந்த துணி துவைக்கும்போது, பாருங்க, அந்த பெண்ணுக்கு துணியே துவைக்க தெரியல, அழுக்கு கூட போகலை, அப்படி துணிகளில் கரைகள் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இப்பையும் அந்த கணவன் அந்த பெண்ணுடைய சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் எந்திரிச்சு போயிட்டான். இந்த செயல், அதாவது அந்த பெண் பக்கத்து வீட்டு பெண்ணை குறை சொல்கிறதும் அதை கேட்டு கணவன் பேசாமல் போகிறதும் தொடர்ந்து இப்படியே நடக்குது. ஒரு நாள் திருப்பி ஒரு நாள் ரொம்ப நாள் இதே தொடர்ந்து நடக்கும்போது ஒரு நாள் அந்த பெண் காஃபி குடிச்சிக்கிட்டே அந்த ஜன்னலை வழியாக அந்த பெண் பக்கத்து வீட்டு பெண் துணி துவைக்கிறத பார்க்கும்போது துணிகள் எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. அதில் இருந்த கரைகளோ அழுக்குகளோ எதுவும் இல்லாமல் பளிச்சுன்னு தெரியுது. அப்போ அந்த பெண் சொல்கிறா, பரவாயில்ல, இப்போ அந்த பெண்ணுக்கு துணி துவைக்க தெரிஞ்சிருச்சு, இப்போ பாருங்கள், எந்த கரையும் அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக துவைச்சி போட்டிருக்கிறாப்புல அப்படி சொன்னோடனே அந்த கணவன் அமைதியாக சொல்கிறான், இல்லை, இன்றைக்கு நம்மளுடைய ஜன்னல் இருந்த அழுக்கை நான் துடைச்சேன், அதனால தான் அந்த பெண் துணி துவைச்சது உனக்கு அழுக்கு இல்லாமல் சுத்தமாக தெரியுது அப்படின்னு. இப்படி தான் அடுத்தவர்கள் மேலே குறையாக பார்க்குற ஒன்று நம்முடைய பார்வையில் குறையாக இருக்கலாம். அதனால் பிளைண்டாக அடுத்தவங்க மேலே குறை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு நம்மளுடைய பார்வையில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா யாரையும் குற்றம் சொல்கிற மனநிலை நமக்கு வராது. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி.